முருகர் கனவுல வர்றது எப்படி சார்? முருகர் கனவுல வர்றது எல்லாமே சத்தியமான உண்மை சார். கனவுல வேல் உடையிற மாதிரி வருது, இல்ல நான் வச்சிருக்க போட்டோ உடையிற மாதிரி வருது, இதுவும் தப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது நீங்க எல்லாமே எப்படி பார்க்கணும்னாங்க சார், இது ஒரு வடப்பள்ளியில குப்பையா இருந்த நம்மள முருகர் இவ்வளவு தூரம் கொண்டு போய் வச்சிருக்காரு. இது உண்மையிலே சொல்ல வார்த்தை இல்ல. அந்த ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் உணர்ந்து மெய்சிலிர்த்து போனாங்க சார். நீங்க இந்த கந்த சஷ்டி ஓலைச்சுவடி பாத்தீங்களா? சுவடியை வச்சு ஆராய்ச்சி பண்ணி சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கீங்க சார். அது எப்படி சார் கிடைச்சு? சார் 250 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட கந்த சஷ்டி ஓலைச்சுவடி அங்க பொக்கிஷமா வச்சிருக்காங்க. அதுல படிக்கிறப்போ தமிழ்நாட்டுல உலகத்திலேயே மீசையோட ஒரு முருகர் இருந்திருக்காருங்க சார். அந்த மீசை உள்ள முருகருக்கு ஒரு பாடல் இருந்திருக்கு. நீங்க 100 தடவை கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதுக்கு சமம் ஒரு தடவை. ஏன் நீங்க குழந்தை இருக்கிறவங்க வேண்டுதல் வைக்கிறாங்க, முருகனை தேடி திரும்பி பாக்குறாங்க. ஆனா முருகரால மட்டும் தான் தர முடியும். யாருக்கெல்லாம் நீண்ட காலமா குழந்தை இல்லையோ அவங்க உண்மையிலேயே முருகேசன் ஐயா தெய்வம் தான் சார். பக்தியை யாரும் கிண்டல் பண்ணவே கூடாது சார். சாமி கும்பிடுறத வீடியோ போடுறாங்க, சாப்பிடுறத வீடியோ போடுறாங்க, விரதம் இருக்கிற வீடியோ பண்ணா போட்டோம். அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு தனிப்பட்ட பாதிப்பு வந்துச்சுன்னா அது தப்பு. ஆனால் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னன்னாங்க சார், நான் இது வரைக்கும் நான் மட்டும்தான் முருகரை பத்தி உணர்ந்தேன், முருகரை பார்த்தேன், முருகரை இப்படி சொன்னார்ன்றப்போ எல்லாரும் என்ன உனக்கு மட்டும் தான் முருகர் சேவன என்ன ஒண்ணு உண்மையிலே மனிதனா தான் சார் நினைப்பா. ஒண்ணு டுபாகரா இருக்கணும், இல்ல இவன் சொல்ற உண்மையா இருக்கணும், இல்ல ஏதோ ஒரு கற்பனையா சொல்றான்னு இருக்கணும்ல. நான் ஒவ்வொரு வாட்டி வடப்பள்ளி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது இந்த மக்கள் கொண்டாடுறான், கண்டிப்பா நீங்க ஒண்ணு திட்டதான் போறான், தூக்கி போடதான் போறான் முருகா, அதுக்கு முன்னாடி என்ன எப்படியாவது காப்பாத்தி கரை சேர்த்து முருகான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் பாக்குறோம். என் கூட ஆட்கள் இருக்காங்க, இவரும் பாக்குறாரு. அண்ணா ஆமாங்கண்ணான்றாங்க. இன்னொருத்தர் என் கூட 2 பேர் இருக்காங்க சார். நான் வீடியோ இருக்கிறப்போ அந்த மேகம் கடைஞ்சிருச்சு சார். இல்ல பெரிய ஆச்சரியம் சார், நீங்க ஒரு முழுக்க கருமேகங்கள் இருக்கிற இடத்துல ஒரு இந்த கருமேகம் இருந்துச்சுன்னா நீங்க ஏதோ ஒரு இயற்கைன்னு சொல்லிடலாங்க சார். ஆனா முழுக்க வெள்ளை மேகத்துல இந்த ஒரு இடம் சார் டிட்டோ மயில் மூக்கு வரைங்க சார், மயில் தோகை, மயிலோட கால், முருகரோட தலை வரைக்கும் இருந்துச்சு சார். இதுதான் முருகர் அதிசயம் சார். கண்டிப்பா முருகர் வருவாருங்க சார், முருகர் உணர்த்து வராங்க சார். முருகர் நம்ம கூட தான் சார் இருக்காரு. நம்ம தான் சார் முருகரை விட்டுட்டு ஓடிடாமே தவிர முருகர் நம்ம கூடயே தான் சார் இருக்காரு. அப்ப நான் இதை பதிவாக பண்ணி எடுத்தேன் சார். ரைட்டு, இதுதான் முருகர் உத்தரவு கொடுத்துட்டாரு. இந்த கண்டிப்பா இந்த இடம் முருகர் உத்தரவோடு தான் நம்ம வந்திருக்கின்றது. இது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு சார். என்னோட வாழ்க்கையில் நான் அப்படிதான் எடுத்துப்பேன். யாரே இல்லாத ஒரு இடத்துல நீங்க முருகர் இருக்காரா அப்படின்னு கண்ணை யாரோ ஒருத்தர் வேல் படம் எடுத்துட்டு வருவாங்க சார். வேல் வரும் சார் வண்டியில. நானா பல தடவை வந்திருக்கேன் சார். அப்போ இந்த கோயிலுக்கு முருகர் உத்தரவோடு தான் நம்ம வந்திருக்கோம். முருகர் தான் என்னை காட்ட சொல்லியிருக்காருன்றதுக்கு ஒரு பெரிய அசரீரியம் அந்த மேகம் சார், மயில் மேகம் சார். அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். எல்லாம் பார்த்துட்டேன். பார்த்ததுக்கு அப்புறம் இதே உருவத்துல முருகர் தமிழ்நாட்டில் ஒரு கோயில் இருக்காருங்க சார். அந்த கோயிலையும் கண்டுபிடிச்சிருங்க. அது விரைவில் நான் போயிட்டு பதிவு பண்றேங்க சார். நிச்சயமா சார், நிச்சயமா. ஸோ அதனை தொடர்ந்து அதுக்கப்புறம் சிங்கப்பூர் பயணம் சார். சிங்கப்பூர் பயணம் முழுக்க சிங்கப்பூர் அருங்காட்சியகத்துல நான் முருகர் ஆராய்ச்சியில் ஒரு சில விஷயம் ஒன்று சார் அங்கதான் இருக்கு அப்படின்னாங்க. அது நேரா போனோம். அதே சமயத்துல நேரா போறப்ப நம்ம முருக பக்தர்களையும் சந்திச்சாகணும். இந்த பயணம் சும்மாவும் இருந்துடக்கூடாது. அங்க முருகர் சொந்தங்களை சந்திக்கிறப்போ அங்க முருக சக்தி அபரீதமா செயல்பட்டுருங்க சார். சார் வியட்நாம்ல வேல் வழிபாடு இருந்திருக்கு. வியட்நாம்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் வேல் வழிபாட்டுக்காக பயணிக்கு வந்திருக்காங்க. இன்னொரு பெரிய ஆச்சரியம் சார், மலேசியா நான் போனாங்க சார். மலேசியா போயிட்டு வரப்போ எல்லா முருக பக்தரை சந்திட்டு இருக்கும்போது ஒரு வெளிநாட்டவர் நிக்கிறாங்க. நான் சும்மா இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்து நிக்கிறாங்க போல இருக்கு அப்படிதான் நான் நினைச்சேன். அந்த காணொலி பதிவு பண்றேன் பாருங்க. அதுல நான் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு சார் போட்டோ எடுக்கலாம்னு சொல்லி படி ஏறி வரப்போ ஒருத்தர் கடகடன் ரெட் கலர் டிஷர்ட் போட்டு பார்க்க சிங்கப்பூர்கார மாதிரி இருக்காரு. வந்ததுக்கு அப்புறம் பேசி கை கொடுக்குறாரு. அவர் பேசுற மொழி எனக்கு புரியல. அப்ப நான் மோகன் ஐயா கூப்பிட்டு இவர் என்ன சொல்றான்னு கேளுங்கன்னு நான் வியட்நாம்ல இருந்து வரேன்னாரு சார். எனக்கு தெரியாது சிங்கப்பூர்ல நம்ம வியட்நாம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் பார்க்க போறோம்னு எனக்கு மலேசியால தெரியாதுங்க சார். நான் தேடி போறது வேறங்க சார். நான் தேடி போறது என்னன்னா இந்த சோமாஸ்கந்தர் சம்பந்தப்பட்டதும் சிங்கப்பூர்ல முருகர் வழிபாடு இருந்ததுக்குண்டான பொருளும் அங்கேதான் இருக்கு. அப்போ அவர் சொல்ற வியட்நாம்ல நாங்க முருகரை கும்பிடுறோம், நான் உங்க வீடியோ பார்த்திருக்கேன், எப்படி பார்த்திருப்பீங்க, நானும் தமிழ் தான் புரியல சப்டைட்ல வச்சு பார்த்திருக்காருங்க சார். அதுக்கப்புறம் அவர் பார்த்து பேசிட்டு போனா பெரிய ஆச்சரியமான சார். ஏதோ ஒரு வடப்பள்ளியில குப்பையா இருந்த நம்மள முருகர் இவ்வளவு தூரம் கொண்டு போய் வச்சிருக்காரு. இது உண்மையிலே சொல்ல வார்த்தை இல்ல. அந்த ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் உணர்ந்து மெய்சிலிர்த்து போனாங்க சார். சூப்பர் சார். அதுல 2 விஷயத்தை நான் உணர்ந்தேங்க சார். நம்ம தமிழ் மக்களுக்கு மட்டுமே நான் தேடை மெடிடேஷன் மூலயமா அவங்களுக்கு சொல்ல உத்தரவு வருதா அப்படின்றப்போ இன்னொருத்தவங்க தாய்லாந்துல ஒருத்தர் வந்திருந்தாங்க சார். அவங்களுக்கு நான் சொன்ன எல்லா விஷயமும் கரெக்டா இருந்துச்சு. ஏன்னா மோகன் ஐயா தான் கேட்டு சொன்னாரு.
அவங்க மாமியார்கள் எல்லாருக்குமே. அப்போ தியானம்ன்றது வந்து வெறும் மொழி சார்ந்து கிடையாது, அது முழுக்க முழுக்க ஆன்மா சார்ந்தது. அந்த ஒரு பெரிய உண்மையை வந்து உணர்ந்தாங்க சார். அது சிங்கப்பூர்லையும் தொடர்ந்து அந்த அதிசயம் சம்பவம் நடந்துச்சுங்க சார். சிங்கப்பூர்ல நிறைய விஷயம் திரட்டி வச்சிருக்கேன், அது எல்லாமே நான் 1 by 1 பதிவு செய்வேங்க சார். சூப்பர் சார். சார் எனக்கு எப்பயுமே இந்த சுவடி மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும், இந்த ஓலைச்சுவடி மேலே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். நான் தேடி நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், நிறைய பேர்ட்ட கேட்டிருக்கேன், சுவடியை பற்றிலாம் கேட்குறப்ப கேட்டிருக்கேன். நீங்கள் இந்த கந்த சஷ்டி ஓலைச்சுவடி பார்த்தீங்களா சார், அது மிகப்பெரிய விஷயம் சார். இது வரைக்கும் யாருமே கொண்டு வரல தமிழ்நாட்டுக்கு, யாருக்குமே தெரியாது. அதை நீங்கள் பார்த்து நீங்களே ரகசியமாக வச்சுருக்கலாம், ஆனால் சொல்லிட்டீங்க. போன 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன், சுவடியை வச்சு ஆராய்ச்சி பண்ணி சில விஷயங்கள்லாம் குறிப்பிடுத்திருந்தீங்க சார். அது எப்படி சார் உங்களுக்கு கிடைச்சு சார்? உண்மையிலே அது வந்து ஒரு பெரிய பாக்கியம் தான் சார் சொல்லணும் சார். உண்மையை என் குடும்பத்தில் யார் எந்த தலைமுறை செஞ்ச புண்ணியமோ, கந்த புராணம்னு ஒரு நூலை வந்து ஒரு ஓலைச்சுவடி வந்து நம்ம தொட்டு இப்படி கையில் எடுத்து பார்க்குற பாக்கியம் கிடைச்சிது. இந்த கந்தசஷ்டி ஓலைச்சுவடி எப்படி வந்துச்சுனாங்க சார், ஒரு அம்மா கவிதான்னு சொல்லி அவங்க வந்து ஒரு காணொலி பதிவு பண்ணுறாங்க. நான் பார்த்துட்டு மெய் செலுத்தினா இது கந்தசஷ்டி ஓலைச்சுவடி எப்படி சாத்தியம்? கரெக்டாக அதுலேருந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் கந்தசஷ்டி கவசத்தில் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது சார். அசுரர் குடிக்கெடுத்து ஐயா வருகன்னு வருது இல்லை, அசுரர் குடிக்கெடுத்து முருகப்பெருமான் கருணையானவர். அவர் எந்த அளவு கருணை அப்படின்னா, சூரபத்மே அவர் அழிக்கல, கூட வச்சுக்கிட்டாரு, மயிலாவும் சேவலாவும் மாற்றி. அப்போ அவர் குடி கெடுத்தாருன்னா முருகர் குடி கெடுக்கிறதா வேலையா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கேள்வி வந்து, அதை தேடி நான் எங்கெங்கேயோ பயணப்பட்டு பல புத்தகங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் கந்தசஷ்டி விளக்க ஆக்சுவலாக கந்தசஷ்டி விளக்க உரை இது வரைக்கும் யாராலையும் அவ்வளோ சொல்லவே முடியல சார். பாலதேவரா சுவாமிகளும் அவ்வளோ அற்புதமாக அதை கொடுத்துருக்காரு சார், அவ்வளோ ரகசியமாகவும் கொடுத்துருக்காரு. வீரலட்சுமிக்கு விருந்து உணவாகன்னு இருக்குல்லங்க சார், அதோட அர்த்தம் வந்து உண்மையிலே மெய் செலுத்து போயிடு சார். ஏன் வீரலட்சுமிக்கு விருந்து உணவாக வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க ஒரு காணொலி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இது எங்க இருக்குன்னு அதை தேடி போறப்போ எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. எங்க பயம் வந்துருச்சுன்னா, இந்த கந்தசஷ்டி ஓலைச்சுவடியெல்லாம் பார்த்துட்டு நம்ம இருக்கிற இடம்லாம் சொன்னா யாராவது கொள்ளைகள் அடிச்சுட்டு போயிடுவாங்களா, ஏன்னா அது பெரிய பொக்கிஷன் இல்லைங்க சார். எங்க எடுத்துட்டு போய் அந்த அண்ணால ரொம்ப கவனமா இடம்லாம் சொல்லாம இந்த மாதிரி ஒரு ஓலைச்சுவடி பாருங்க இப்போ வரைக்கும் பாதுகாத்து வச்சிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் யாத்திரமா சார் காரணம் ஊவே சுவாமிநாத ஐயர்னு ஒருத்தருங்க சார். அவர்தான் முந்தி நிறைய நூல்களை சார். இந்த தமிழ் மண் தமிழ் மக்கள் எத்தனை காலம் உயிரோட இருந்தாலும் இவர் ஐயா சுவாமிநாதனுக்கு நன்றி சொல்லணும் சார், நன்றி கடன் பட்டிருக்கோம் சார். அவர் என்ன பண்ணிருக்காருன்னா சார், பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்த ஓலைச்சுவடியெல்லாம் இவரோட சொத்தை வித்து வாங்கியிருக்காருங்க சார். இது அங்க போனதுக்கு அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சொத்தை வித்து எல்லா ஓலைச்சுவடியும் வாங்கியிருக்காருங்க சார். அவரு வாங்கின ஓலைச்சுவடி மூலியமா தான் திருப்புகள் நம்மளுக்கு கிடைச்சது, கந்த புராணம் கிடைச்சது. பெரிய புராணம்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா சார், தண்ணியில போட்டாங்க நெருப்புல போட்டாங்க, அந்த பெரிய புராணம் ஒரு பாதுகாத்து வச்சிருக்காருங்க சார். அப்போ கந்தசஷ்டி நான் ஆக்சுவலா போனதே வேற பிளாங்கா போறேன், உண்மையிலே இருக்குதா இல்ல ஃபேக்கா பார்க்கும்போது சார் 250 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட கந்தசஷ்டி ஓலைச்சுவடி அங்க பொக்கிஷமா வச்சிருக்காங்க சார். அதுல படிக்கிறப்போ நம்ம அதுல இருந்து கந்தசஷ்டி ஓலைச்சுவடி அந்த வார்த்தைகள் இப்ப இருக்க நிறைய மாற்றம் இருக்கு சார். ஆனா அர்த்தங்கள் ஒன்றா இருந்தாலும் வார்த்தை மாற்றம் நிறைய இருக்கு. அதை நம்ம திரும்ப எல்லாம் சொல்லி மக்களை குழப்பக்கூடாது, இந்த ஃபார்மேட்டுக்கு வேணா இங்கே போலாம். அப்போ ஒரு சில பேராகிராஃப் போட்டு முன்ன பின்ன வருதுங்க சார். இப்போ நம்ம சஷ்டியை நோக்க சரவணபாரா அது வந்து முன்னாடி வருது, ஒரு இதுல இருந்து பின்னாடி வருது. அதுல ஒரு பெரிய உண்மையை வந்து உணர்ந்தாங்க சார். 6 சஷ்டிக்கு அவர் எழுதியிருக்காருல, தமிழ்நாட்டுல உலகத்திலேயே மீசையோட ஒரு முருகர் இருந்திருக்காருங்க சார். அந்த மீசை உள்ள முருகருக்கு ஒரு பாடல் இருந்திருக்கு சார். அந்த பாடல் எழுதின மிகப்பெரிய மகான் யாருன்னு பாத்தீங்கன்னா பாலதேவரா சுவாமிகள். திருத்தணி முருகருக்கு மீசை இருந்திருக்காரு, முறுக்கு மீசையிலும் காட்சி தரும் முருகனை எழுதியிருக்காருங்க சார். அப்படி ஒரு உண்மையிலே இந்த பொக்கிஷம்லாம் இனி வருங்காலங்களில் முருகர் யார் மூலியமா கொண்டு வந்து காட்டுவாருங்க சார் வெளி உலகத்துக்கு. அப்போ இந்த ஓலைச்சுவடி கிடைச்சதுக்கு அப்புறம் முதல்ல எல்லாம் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னோட கிட்ட இருந்த புக் எல்லாமே எடுத்து இந்த விளக்க ஒரு திரும்ப 2வது இடம் போகும்போது கந்த புராணம் அவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை, சர்ப்ரைஸா காட்டினாங்க. கந்த புராணம் ஓலைச்சுவடி இருந்துச்சு சார். இதெல்லாம் உண்மையிலே பெரிய அதிசயம் சார். இது பொக்கிஷன்லையும் பாதுகாத்து கண்டிப்பா அது எல்லா முருக பக்தரும் ஒரு அடி தொட்டு பார்க்கணும். அது இப்போ விரைவில் வந்து அந்த அரசு உடைமையா அதை ஆக்க போறாங்க சார். ஆனதுக்கப்புறம் கண்டிப்பா நான் பதிவு பண்ணி எங்க இருக்குன்னு நான் எல்லா விஷயத்தையும் பதிவு பண்றேங்க சார். அருமை சார். அதெல்லாம் முருகர் கருணை தான் சார் சொல்லுங்க சார். அருமை. திருப்புகழ் ஓலைச்சுவடிலாம் அருணையனார் குறிப்பிட்டிருக்காரு சார். நாளை பின்ன யாராவது குழப்பம் அடையக்கூடாதுன்னு சொல்லி இது நனமுக அருணையனார் எழுதின்னு குறிப்பிட்டு வச்சிருக்காங்க சார். பெரிய ஆச்சரியம் சார் அது. ஸோ கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ், வேல்மாறல், இன்னும் எத்தனை முருகர் பாடல்லாம் இருக்கோ இது எல்லாமே மனிதர்களால் உருவாக்கப்பட்டது கிடையாதுங்க சார். தெய்வம் அதுக்கு உண்டான சக்தி உள்ள ஆட்களை பிறக்க வச்சு அவங்க மூலயமா எழுதுனுங்க சார். அதனால இந்த பாடல் எல்லாமே கேளுங்க, முடிஞ்சா படிங்க, இல்லை எழுதுங்க. உங்களுக்கு நேரம் இருக்கும்போது கந்தர் அனுபூதியில ஒரே ஒரு பாட்டு பாடுங்க, 4 வரி பாடல் தான். கந்தர் அலங்காரத்தில் 5 வரி பாடல் இருக்கும். இதெல்லாம் ஒரு தடவை பண்ணாலே அவ்வளோ பெரிய அற்புதம் சார். நான் சமீபத்தில் ஒரு நேர்காணல் சொல்லியிருந்தேன் பாருங்க சார். நீங்கள் 100 தடவை வேல்மாறல் படிக்கிறதுக்கு சமம் வந்து ஒரு தடவை கந்தசஷ்டி கவசம் படிக்கிறதுங்க சார். நீங்கள் 100 தடவை கந்தசஷ்டி கவசம் படிக்கிறதுக்கு சமம் வந்து ஒரு தடவை கந்தர் அலங்காரம் படிக்கிறதுக்கு சார். 100 தடவை கந்தர் அலங்காரம் படிக்கிறதுக்கு சமம் வந்து கந்தர் அனுபூதியில ஒரு பாடல் படிக்கிறதுக்கு சார்.
ஒரு பாடல் கந்தர் அனுபூதியில அருணையனார் கொடுத்துருக்காருங்க சார். அருணையனார் கிளியா மானதுக்கு அப்புறம் கொடுத்த பாடல் இது கடைசி. ஆமா. மகாமாயை கலைந்திட வல்லவரான் அப்படின்னு ஒரு பாடல் ஆரம்பிக்கும் சார். அந்த ஒரு பாடல் நீங்க படிச்சீங்கன்னா உங்களோட மொத்த மாயையும் தீர்ந்து முருகத்தை கொண்டு போய் சேர்க்கும் சார். அற்புதமான பாடல் சார். அந்த பாடல் வரிகளையும் நான் சொல்றேன், கண்டிப்பா இந்த வரப்பு மக்கள் கேட்பாங்க அது என்ன பாடல்னு சொல்லி. அந்த வரி அந்த எத்தனாவது பாடல் வரைக்கும் நான் சொல்றேன் சார், அதை பதிவு பண்ணுங்க. நிச்சயமா சார், நிச்சயமா. இந்த மகாமாயை கலைந்திட வல்லபரான் முகமாறும் பொழுது மொழிதிலே அகமாடை மாயரென்று சக மாயில தாங்குதேங்க சார். என்ன சொல்றாருன்னா சார், ஆக்சுவலா இந்த உலகத்துல மாயை அறுக்கிற தெய்வம் முருகர் தான் சார். இதுதான் பெரிய ரகசியம் சார். சிவபெருமான் மாயையும் கொடுப்பாரு, உண்டான ஞானத்தையும் கொடுப்பாரு, எல்லாத்தையும் கொடுப்பாருங்க சார். ஆனால் மாயை அழிக்கிற தெய்வம் முருகர் சார். இது வந்து ஒரு பெரிய பெரும் ரகசியம் சார். அதுக்கு ஒரு அரையினார் ஒரு பாடல் கொடுத்திருக்காருன்னா, இந்த கந்தர் அனுபூதியில ஒவ்வொரு பாடலும் சார் ஒரு 1300 திருக்குறள் சொல்லணும் சார். அந்த மாதிரி பல லட்சம் மடங்கு திருக்குறளுக்கு சமம் சார் ஒரு பாடல் சார். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் என்ன சக்தி இருக்கோ அந்த மாதிரி ஒரு அணுமின் நிலையத்துல இருக்கிற சக்திக்கு வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரி சக்தி உள்ள பாடல் கந்தர் அனுபூதிங்க சார். நீங்க பாருங்க கந்தர் அனுபூதியை பத்தி எவ்வளவு பெரிய ரிசர்ச் வரப்போகுது. கந்தர் அனுபூதி பாடல் வந்து எப்படி போகுது பாருங்க. நிச்சயமா சார், பெரிய அற்புதம் சார். இதை உணர்வாங்க மக்கள். அருமை சார். சார், எல்லா முருக பக்தர்களுக்கும் இந்த கேள்வி இருக்கும், நம்ம உறவுகளுக்கு இந்த கேள்வி இருக்கும், எனக்கு இந்த கேள்வி இருக்கு. முருகர் கனவுல வர்றது, ஒருத்தவங்க சொல்றாங்க முருகர் கனவுல வருதுங்க, நான் பார்க்குறேன், என்னை இது செய்ய சொல்லியிருக்காரு அது செய்ய சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. ஒருத்தவங்க எனக்கு கனவுலே வரமாட்டேங்குது முருகர் ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சிலர் எங்கள் வீட்டில் படம் வச்சிருந்தோம் உடஞ்சு போன மாதிரி வருது, வேல் வச்சிருந்தா உடஞ்சு போன மாதிரி வருதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம காணொலிகளே நிறைய பேர் அந்த கமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த முருகர் கனவுல வர்றது எப்படி சார்? சார், இந்த கலியுகத்துல வந்துங்க சார், ஆக்சுவலா வந்து முருகர் கனவுல தான் சார் வருவார். நீங்க இந்த கனவுல வருன்னு சொல்ல அவங்க எல்லாரும் உண்மையை தான் சார் சொல்றாங்க. யாரும் கற்பனையாவோ இல்யூஷன்லாம் சொல்லுங்க சார். இப்போ பஞ்சபூதங்கள் இருக்கு சார். அந்த பஞ்சபூதங்கள் வந்து ஒளி இருந்தாலும் சார் உங்க பார்வை தெரியும். ஒரு இருட்டு ரூம்ல போய் உங்களை உட்கார வச்சா உங்களுக்கு கண்ணு தெரியாதுங்க சார். 6 அறிவு 5 அறிவுக்குள்ள வித்தியாசமா தாங்க சார். அதே மாதிரி காத்து இல்லைன்னா உங்களுக்கு வந்து காது கேட்காதுங்க சார். நீங்க இப்ப யார் ஃபிளைட்ல போகும்போதோ இல்ல மேல உயர்த்தும் காது அடைக்குது பாத்திருக்கீங்களா? இது காரணம் என்னன்னா பஞ்சபூதங்கள் உங்க வாழ்க்கையில சமமா வேலைச்சுன்னு அர்த்தம் சார். ஒரு பாயிண்ட் கூட வெளிச்சம் இல்லாத இடத்துல போய் உங்களுக்கு இருட்டு ரூம்ல வச்சா உங்களுக்கு கண்ணு தெரியாது. கண்ணு நீங்க திறந்தாலும் எல்லாத்தையும் இருட்டா தான் இருக்கும். ஆனா விலங்குகளுக்கு இருட்டுலயும் கண்ணு தெரியும். அதுல நம்ம பூனை நாய் எல்லாமே எந்த சக்தியை வேணாலும் உணர்ற சக்திங்க சார். நீங்க கண் முன்னாடி எதிர்மறை சக்தி இருந்தாலும் சரி நேர்மறை சக்தி இருந்தாலும் சரி நாயாலையும் பூனையாலையும் உணர முடியுதுங்க சார். அப்படி வந்து பஞ்சபூதங்கள்ல கிட்டத்தட்ட 5 சக்தியை தாண்டி 36 தத்துவம் இருக்குங்க சார். இந்த 36 தத்துவங்களை பத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் நான் பண்ணிட்டு இருக்கேங்க சார். அதுல நீங்க தூங்குறப்போ 26 தத்துவம் வேலை செய்யாதுங்க சார். 26 தத்துவம் வேலை செய்ய நீங்க தூங்குறப்போ நான் ஒரு அடி சொன்ன பாருங்க, நம்மளுக்கு வாழ்க்கையில தினமும் நடக்கிற மரண ஒத்திக்கு தான் தூக்கம். நீங்க தூங்குறப்போ நீங்களா இருக்க மாட்டீங்க சார். உங்க கான்சியஸ் சப்கான்சியஸ் எல்லாம் தனித்தனியா இருக்கும். அப்பதான் முருகர் உங்ககிட்ட வந்து பேசுவார். அப்ப நீங்க இந்த பாக்குற எல்லாமே உண்மைதாங்க சார். எதுவுமே கனவு கிடையாதுங்க சார். முருகர் உங்ககிட்ட வந்து கேட்பாரு, பேசுவாரு. ஏன்னா நீங்க வந்து முருக சக்தியே வந்து எப்படின்னாங்க சார், இப்போ நான் ஒரு பெரிய ரிசர்ச்ல இறங்கி இருக்கேங்க சார். அதுக்காக இன்னொரு பல நாடுகள் பயணிக்க போறோங்க சார். சைனா வரைக்கும் போறோங்க சார். நம்ம முருகப்பெருமானுக்கு உருவம் கொடுத்தது யார் தெரியுமாங்க சார்? முதல்ல நம்ம முருகருக்கு உருவம் கொடுத்தது போகர் சார். போகரோட பிறப்பை இதுக்காக பிறக்கப்பட்டவர் தான் சார். போகர் வந்து சாதாரண ஒரு சித்தருக்குள்ளேயே நீங்க கணக்கு பண்ண முடியாதுங்க சார். சிவபெருமானும் முருகப்பெருமானும் சேர்ந்த சக்தி என்ன ஒரு பவர் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய பவர் சார் போகருக்கு சார். என்னன்னா சார், ஆக்சுவலா வந்து நம்ம அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேல் வழிபாடை தாண்டி வேற விதமான வழிபாட்டை இருந்திருக்காங்க சார். அனுபவமா மட்டும்தான் தெய்வத்தை நம்ம பார்த்திருக்கோம். இதுதான் வள்ளலார் சொன்னாரு. அப்போ கலியுகம்னு ஒண்ணு வரப்போது. இந்த கலியுகத்துல முருகப்பெருமான் வேணும், முருகப்பெருமான் சக்தியை வேலை செய்ய மாட்டிருக்காதான். அது எவ்வளவு பெரிய பாக்கியம் முருகர் கொடுத்துருக்காரு பாருங்க சார். அப்பெல்லாம் முருகர் வந்து யாராலையும் உணரவே முடியாதாங்க சார். நீங்க முருகர் நினைச்சாலே நீங்க வந்து பல தடைகளை தாண்டி பல சோதனைகளை தாண்டி தான் முருகர் உணரவே முடியுமா? உணரத்துக்கு அவ்வளவு பெரிய சோதனை வச்சிருந்தாரா முருகர்? அப்படி இருக்கும்போது சராசரி மனிதனுக்கும் இந்த கலியுகத்துல எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு தீர்வு வேணும், அது முருகப்பெருமான் கொடுப்பாருன்னு சொல்லி முருகருக்கு முதல்ல உருவம் செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டவர் தான் போகர் பிறப்பு. அவர் தான் முருகன் உருவம் கொடுத்தாரு. இப்ப நம்ம முருகனை வணங்குறோம் பார்த்தீங்கன்னா வடப்பள்ளியாண்டவர்கள் தண்டாயுத பாணியாகவும் பாண்டியில தண்டாயுத பானம், இது எல்லாமே போகர் காலத்துக்கு அப்புறம் தாங்க சார். அப்படி இருக்கும்போது முருகப்பெருமான் எல்லா விஷயமும் கனவுல தான் சார் வருவார். அருணையினார் பெருமானுக்கு பல தடவை கனவுல போய் முருகர் உணர்த்திருக்காரு. படத்திலே காட்சியா வரும் பாருங்க, அவர் தூங்கிட்டு இருக்கும் போது வயலூர்வா விராலிமலை வான்ட்டு. ஸோ உங்க முருகர் கனவுல வர்றது எல்லாமே சத்தியமான உண்மைங்க சார். நிச்சயமா சார். இதே மாதிரி இந்த கேள்வி கேட்டேன்ல சார், கனவுல வந்து வேல் உடையிற மாதிரி வருது, இல்ல நான் வச்சிருக்க போட்டோ உடையிற மாதிரி வருது, தப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது நீங்க எல்லாமே எப்படி பார்க்கணும்னாங்க சார், முருகர் உங்களை தண்டிக்கிறதாவோ இல்ல நீங்க ஏதோ பெரிய பாவம் செஞ்சீங்கன்னா நினைக்க கூடாது. வேல் உடையிற மாதிரி கனவு வந்தா நீங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சிருப்பீங்க சார். இப்ப எனக்கு ஒருத்தர் சொன்னாருங்க சார், நான் ஒரு வேண்டுதல மறந்துட்டேங்க சார். கரெக்டா சொல்லிட்டு போறாரு, ராஜாலங்கார ட்ரெஸ் சாத்திரன்னு ஏன் சாத்திரன்னு கேட்கிறாரு சார். நான் அவர் கையை பிடிச்ச, ஐயா யாருங்க நீங்க, உங்க காலை காட்டுங்கன்னு விட்டேன். ஏன்னா நான் மறந்துட்டேன் சார். ஒரு ராஜாலங்கார வேண்டுதல் இப்பயும் இருக்குங்க சார்.
அன்னைக்கு சாயங்காலமே ஃபோன் பண்ணி தயவுசெய்து ரெடி பண்ணுங்க, நான் மறந்துட்டேன், நான் உங்ககிட்ட சொன்னேன், நான் தான் நீங்க இந்த மெடிடேஷனுக்குள்ள போறப்போ தேட மெடிடேஷன்ல போறப்போ எனக்கு மெமரி லாஸ் நிறைய வருதுங்க சார். அதனால இப்போ கூட பாரு நான் எல்லாத்தையும் எழுதி வச்சு தான் நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது இந்த கனவுல உடையிறது, நீங்க தவறுறது, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு முருகர் கோயில போய் நடக்கிற மாதிரி தான் நீங்க வேண்டுதல் ஏதாவது மறந்துருப்பீங்க சார், அதை முருகர் உணர்த்துறாருங்க சார். அதை முருகர் உங்ககிட்ட கனவு மூலியமா கேட்டு வாங்குறாருங்க சார். அதனால இந்த காணொலி பாக்குறவங்க கூட முருகர் வேண்டுதல் ஏதாவது உங்க அம்மாவோ அப்பாவோ நீங்களே வேண்டியிருந்தா கூட அதை செஞ்சிருங்க. குறிப்பா இன்னொரு விஷயம் சொல்றேன் சார், இது நான் முருகர் ஆராய்ச்சியில் உணர்ந்த விஷயம் சார். இதுல ஒரு ஆப்ஷன் மட்டும் நான் சொல்றேன், அடுத்தது நான் இன்னும் அது அந்த ரிசர்ச் முழுசா முடியலங்க சார். யாருக்கெல்லாம் நீண்ட காலமா குழந்தை இல்லையோ அவங்க வந்து இது வந்து நான் ஒரு பெரிய முருகர் ஆட்சி உணர்ந்து தான் சொல்றேங்க சார். முருகப்பன் உத்தரவுலாம் சொல்ல முடியாது சார். எனக்கு குழந்தை பிறந்தா நிமலன் பேர் வைக்கிறேன்னு வேண்டிக்க சொல்லுங்க சார். நிமலன், நீமலன். ஆண் குழந்தை பிறந்தா நிமலன் வைங்க சார், பெண் குழந்தை பிறந்தா வள்ளின்னு வைக்கங்க சார். ஆனால் அந்த வள்ளிக்கு ஒரு ஆப்போசிட்டான ஒரு விஷயமும் வந்து இப்ப நான் உணர்ந்திருக்கேன் சார். அது வந்து இன்னும் அனுமதி கிடைக்காம நம்ம சொல்லக்கூடாதுங்க சார். நீங்க ஆண் குழந்தை பிறந்தா நிமலன் பேர் வச்சு வேண்டிங்க சார், கண்டிப்பா குழந்தை பிறக்கும் சார். அப்படியா சார்? சார் இந்த உலகத்துல எல்லாம் கேட்டுங்க சார், இயற்கை ஆண் பெண் சேர்ந்தா குழந்தை பிறக்கும் இல்லைங்க சார். ஆண் பெண் சேர்ந்தாலும் குழந்தை பிறக்காம இருக்குன்னா அப்ப நம்மள மீறி ஒரு சக்தி செயல்படுதுதான் சார் அர்த்தம். மனித சக்திக்கு எட்டாத தத்துவமே முருகான்றோம்ல. இயற்கையா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா குழந்தை பிறக்குன்றது இயற்கை நீதி இருக்கிறப்போ, அதை தாண்டி அவங்களுக்கு குழந்தை பிறக்கல, குழந்தை உருவான்றப்போ அதை தாண்டி ஒரு சக்தி இருக்குல்ல சார், அந்த சக்தி தான் முருக சக்திங்க சார். முருக சக்தி ஏன் நீங்க குழந்தை இருக்கிறவங்க வேண்டுதல் வைக்கிறாங்க முருகனை தேடி திரும்பி பாக்குறாங்கன்னா முருகரால் மட்டும் தான் தர முடியும். அதனால நீங்க இது இப்ப கிடையாதுங்க சார். நீங்க ராமாயண மகாபாரத காலத்திலேயே குழந்தை இல்லாதவங்க முருகப்பெருமானை வணங்கி குழந்தை பெற்ற வரலாறும் உண்டு. அதை பத்தி தான் ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அதுல இந்த நிமலன்ற பேர் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு யூனிவர்ஸோட தொடர்புடைய பேரு சார். சூப்பர். என் ஃப்ரெண்ட் ஒரு பையன் இருக்கான், அதனால தான் கேட்டேன். நிமலன் இருக்காங்க தேனியில. அற்புதங்க சார். அந்த நிமலன், குகன், ஆனந்தன், ஆனந்தம், இந்த மாதிரி ஒரு பல ஜெகதீஷ், இவங்க எல்லாருமே பிரபஞ்சத்தோட தொடர்புடைய பேருங்க சார். சூப்பர் சார். இவங்க இன்னைக்குனாலும் என்னைக்குனாலும் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆயிடுவாங்க சார். இது சத்தியம் சார். சார் நிறைவா ஒரு கேள்வி. இப்போ இந்த இன்ஸ்டாகிராமை திறந்தாலும் சரி, யூடியூப்பை திறந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கை திறந்தாலும் சரி, முருகனை வந்து தோளில் போட்டு வச்சு கொஞ்சிறது, முருகரை வந்து இப்படி கையில் பிடிச்சி பேசுறது, நிறைய வீடியோஸ் போயிட்டு இருக்கே சார். இதை பற்றி உங்கள் கண்ணோட்டம் என்ன சார்? ஆக்சுவலாக வந்து என்கிட்ட இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார். கோயிலில் போய் நம்ம செல்ஃபி முருகரை வச்சு வீடியோ போடுறது, முருகர் பின்னாடி நின்று ரீல்ஸ் போடுறது, முருகர் பாட்டு, இது எல்லாமே ஒரு விதமான பக்திங்க சார். இந்த பக்தியை குறை சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு எந்த சக்தியும் கிடையாதுங்க சார். அது ஒரு பக்திங்க சார். இதுக்கு முன்னாடி அங்கப்பிரவேசனை பண்ணி பக்தியை காட்டினாங்க, நாக்கில் சூடம் ஏற்றி பக்தியை காட்டினாங்க, கையில் சூடத்தை ஏற்றி பக்தியை காட்டினாங்க, அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் வேல் கூத்துனாங்க. இப்படி ஒவ்வொரு காலத்திலும் ஒரு பக்தி வருவாங்க சார். இப்போ நவீன யுகம்னால நீங்கள் சோஷியல் மீடியாவில் முருகர் பாட்டு போட்டு ரீல்ஸ் போடுறதோ, இல்லை காலையிலேருந்து இப்போ ஒரு சில பேர்லாம் சொன்னாங்க, அது எப்படிங்க எழுந்தது முருகனை கும்புறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வீடியோ போடுறாங்களாங்க, இதெல்லாம் சஷ்டி வருது. அப்போ நான் விரதம் இருந்தேன் பார்த்தீங்கன்னான்றப்போ என்னை பற்றி கேட்குறோம். நான் சொன்னேன், ஐயா அவங்க என்னவா பண்ணிட்டு போகிறாங்க, உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க அப்படி போறதுனால உங்களுக்கு என்ன தனிப்பட்ட பாதிப்புனா சொல்லுங்க, நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது இங்க யாரோட பக்தி யாரும் கிண்டல் பண்ணவே கூடாதுங்க சார். யாரோட பக்தியும் தாழ்த்தியும் பார்க்க கூடாதுங்க சார். இயற்கை அனுமதிக்காம அவங்க அதை செய்ய முடியாதுங்க சார். எல்லார் பக்தியும் உயர்ந்த பக்தி தான். அவங்க செய்யறதுனால அது வந்து அவங்க இறைவனை அசிங்கப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்கன்னா கிடையவே கிடையாதுங்க சார். இல்ல நான் அப்படி கேட்கல சார். என்ன இல்ல நான் சொல்றேன். இப்ப சமீபத்துல ஒரு சிவனடியார் வந்து சிவன் பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறாரு, சாமி பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறாரு, சிவனை வச்சுக்கிட்டு அதுக்கு கமெண்ட்ல திட்டுறான், நீ சிவனை இழிவுபடுத்துறான்றாங்க சார். சிவபெருமானே நாட்டியம் ஆடுறதுல தானே சார் அவர் இறைவன் என்ன சொல்றாரு, ஆனந்தமா என்ன வந்து கும்பிடுன்றாருங்க சார். சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா ஆனந்த மாதிரி கூத்தாடி வந்து என்ன கும்பிடுன்றாரு. முருகப்பெருமான் என்ன சொல்றாரு, நீ என்ன வந்து கேளு, எதையும் கேட்காத, நான் உனக்கு தரேன்றாரு எல்லாத்தையுமே. அப்படி இருக்கும்போது இது பக்தியை வந்து யாரும் கிண்டல் பண்ணவே கூடாதுங்க சார். சாமி கும்பிட்றது வீடியோ போடுறாங்க, சாப்பிட்றது வீடியோ போடுறாங்க, விரதம் இருக்கிறது வீடியோ பண்ணா போட்டோமே. அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு தனிப்பட்ட பாதிப்பு வந்துச்சுன்னா அது தப்பு. ஆனால் நீங்க மற்றவங்க பக்தியை குறை சொல்லவே சொல்லாதீங்க, சரிங்களா? நீங்க வந்து யாரோட பக்தி யாரும் குறை சொல்லவே கூடாது சார். அவரோட பக்தி அவருக்குங்க சார். விமர்சனம் பண்ணாதீங்க, விமர்சனம் பண்ணாதீங்க, கடந்து போயிடுங்க. உங்களுக்கு பிடிக்கலையே கடந்து போயிடுங்க. அதுக்காக உன் பக்தி தான் உண்மையானது, அவன் பக்தி பொய்யானது யாரும் சொல்லவே கூடாதுங்க சார். சோசியல் மீடியால முருகர் வச்சு ரீல்ஸ் போடுறாங்க, முருகர் கோயில போய் டான்ஸ் ஆடி போறாங்கன்னா போட்டுமே, அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, அவங்களுக்கு ஒன்றும் அது முருக பக்தி அதிகமாக்குதுன்றப்போ நீங்க ஏன் அதை குறை சொல்றீங்க? சோ இதுல என்னோட தாழ்மையான வேண்டுகோள், யாரோட பக்தி யாரும் குறை சொல்லாதீங்க, யாருடைய பக்தி யாரும் கிண்டலும் பண்ணாதீங்க. உங்க பக்தி உங்களோட இது, அவரோட பக்தி அவரோட இது, எல்லாரும் நல்லவரே. முருகேசன் ஐயா சொல்ற மாதிரி நிச்சயமா இன்னொரு ஒரு பெரிய நன்றி சொல்லணுங்க சார். நீண்ட நாள் கழிச்சு முருகேசன் ஐயாவை பத்தி நீங்க பேட்டி எடுத்திருந்தீங்க, ரொம்ப நாள் கழிச்சு அவர் முகத்தை பார்த்தது பெரிய சந்தோஷம். நிச்சயமா சார், நிச்சயமா கேட்டார், உங்களையும் கேட்டாரு. விரைவில் ஐயா வந்து போயிருந்தீங்க. ஆமாங்க சார், மலேசியால இருந்தேன். பெரிய ஆச்சரியம் பண்ணாரு. நான் எப்பெல்லாம் வாழ்க்கையில வந்து ஒரு கட்டத்துக்கு போறேனோ, ஏன்னா சார் உண்மையிலேயே முருகேசன் ஐயா வந்து தெய்வம் தான் சார். முருகேசன் ஐயா வந்து முருகர் தான், என்னை பொறுத்தவரைக்கும் முருகர் தான் சார்.
என்னை முதல் தடவை பார்த்தப்போ சொன்னாருக்கு சார். அப்போ எனக்கு எந்த பிளானும் கிடையாது சார். உலகம் ஃபுல்லாக போகிறீங்க கோபி, தயாராருங்கன்னாரு. சத்தியமாக சொன்னாருங்க சார். இன்னைக்கு நான் லண்டன் போகிறேன், மஸ்கத் கிளம்புறேன், சைனா கிளம்புறேன், நேபாள் கிளம்புறேன். எல்லாமே ஐயா வாக்குதாங்க சார். சொல்லும் போதே எனக்கு வந்து கண் கலங்குது. அவர் சொன்னார் உலகம் ஃபுல்லாக போகிறீங்க கோபின்னாரு. இப்படி தான் சொன்னார் சார், வேறு எதுவுமே முதல் தடவை நான் பார்த்தப்போ ஐயா உங்கள் பேட்டியெல்லாம் நான் பார்த்து அப்படின்னு வாங்க கோபி, பெரிய மகான், உலகம் ஃபுல்லாக போகிறீங்க நீங்கள் ரெடியாக இருங்கன்னாரு. இப்போ சிங்கப்பூர் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி ஒரு விஷயம் வரப்போது, தயாராருங்க அப்படின்னாரு. ஐயா பார்க்க மாட்டார் சார். அதுதான் சார். எப்படிங்க நடக்கிறப்போ சொல்றேன் வரீங்க நேரம் வந்து பார்க்குறேன். அவருக்கு உடம்பு சரியில்லைன்றப்போ நானும் எங்கள் அம்மாலாம் ரொம்ப துடிச்சேன். எங்கள் அப்பா இப்போ வரைக்கும் கேட்டே இருக்காரு. அவருக்கானது நம்ம குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஆன மாதிரி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேங்க சார். ஆனால் ஐயா வந்து திரும்ப புது பொலியோட வந்திருக்கிறது வந்து உண்மையிலேயே தெய்வ கடாட்சம் தாங்க சார். நிச்சயமா சார். நெஞ்சான நன்றிகள் சார். சுகமே நன்றிங்க சார். எல்லா புகழும் முருகனுக்கே. பக்தி இன்ஃபினிட்டி உறவுகளுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் சார். 7 லட்சம் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு வந்திருக்கு. சாதாரணமா ஒரு புள்ளியில தொடங்கி இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கீங்க சார். உங்களோட உண்மையில அர்ப்பணிப்பு தான் சார் அதுக்கு ஒரு பெரிய காரணம். எல்லாம் பொதுநலமா யோசிப்பாங்க ஒரு விஷயத்துல, ஆனா நீங்க சேனலே பொதுநலமா நடத்துறீங்க. அதை நான் பார்த்திருக்கேன். எத்தனையோ விளம்பரங்கள் வந்து அதை மறுத்திருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு கொள்கை வச்சிருக்கீங்க. நான் வந்து இந்த விஷயத்த செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மையிலேயே உங்க அர்ப்பணிப்புக்கு இது ஒரு 7 லட்சம் 70 லட்சமா ஆகும் சார். நன்றி சார். நன்றி சார். எல்லா புகழும் முருகனுக்கே.